நமஸ்தே, இது ரணத்திகா ஹிந்தி ஸ்கூலில் நம்ம இப்போ பிரவீன் உத்ராதில் கர்மவீர் பார்க்க போகிறோம். கர்மவீர் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பரில் 10 மார்க்கில் கவர் பண்ணோம். இது யார் எழுதுனா அப்படின்னா அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியோத் வந்து எழுதுனா ஒன் ஆஃப் த கவிதை. 2 கவிதை ஏக் தின் கா கர்மவீர் வந்து வந்திருக்கும். இதில் நம்ம கர்மவீர் தான் படிக்க போகிறோம். அதுதான் நம்மளுடைய படிக்க வேண்டிய பாட்டு. கவி பரீட்சை இப்போ இதில் ஏக் தின்கான்னு கொடுத்துருக்காங்க, அதை ரப் பண்ணிவிட்டு கர்மவீர் போடுங்க. கர்மவீர் நாம கவிதா ஏக் தின்காவும் அவர் தான் எழுதுனது. பட் நம்மளுக்கு கர்மவீர்ங்கிறதுனால அதை பற்றி மட்டும் பேசலாம். கர்மவீர் நாம கவிதா ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியோத் கி கவிதாக. கர்மவீர்ங்கிற பேர் உள்ள கவிதை யாரோடது? ஸ்ரீ அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரியோத்துடைய கவிதை. கடி போலி மே கவிதா லிக்னே வாலே ஆரம்பிக் கவியோ மே ஹரியோத் பி ஏக. கடி போலிங்கிறது வந்து அந்த ஹிந்திலேயே இப்போ நம்ம சென்னை லாங்குவேஜ் திருநெல்வேலி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி வந்து அது அந்த நடைமுறை பேச்சு இருக்கு இல்லையா, அந்த பேச்சை வந்து லிக்னேவாலி ஆரம்பிக் கவிதாவோமே. லிக்னேவாலி எழுதக்கூடிய ஆரம்பிக் கவிதை இல்லைன்னா ஆரம்பத்தில் இவர் தான் வந்து எழுதினார். ஹரியோத் பிகேன்னா ஹரியோத்தும் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. எதில்? கடிபோலியில் கவிதை எழுதுறதுல ஹரியோத்தும் ஒருத்தர் அப்படிங்கிறாங்க. பிரிய பிரபாஷ் ஆப்கா மகா காவியக. பிரிய பிரபாஷ்ங்கிறது அவருடைய பெரிய மகா காவியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அவரை பற்றி கவிதையை பற்றி பார்த்துட்டோமா? அவரை பற்றி பார்த்தாச்சா? கவிஞரை பற்றி கவி பரீட்சையில் என்னது கவிஞர் அறிமுகத்தில் நம்ம அவர் என்ன நினச்சோம்? கர்மவீர் எழுதினது வந்து அவர் தான் அப்படின்னு கடிபோலின்னு ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு, ஆரம்ப காலத்தில் எழுதினவங்களை ஹரியோத்தும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிய பிரபாஷ்ங்கிறது அவருடைய மகாகாவியம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கவிதா பரீட்சைனா இப்போ கவிதையை பற்றி சொல்கிறது. அப்போ கவிதை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆலஸ் மனுஷியக்கா ஸ்வபாப்கா. ஆலஸ்ங்கிறது என்னது? லேசினஸ், சோம்பேறித்தனம். அது வந்து மனுஷனோட ஒன் ஆஃப் த ஸ்வபாவம்னா என்னது? ஒன் ஆஃப் த கேரக்டரும். கல்பனா மே சுகுபானா உஷ்கி ஆதத்துக. என்னது கல்பனானா என்னது? அப்படியே கற்பனையிலே மிதக்குது. எப்பயுமே வந்து கற்பனையிலேயே வாழ்கிறத வந்து ஒரு பழக்கமாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஆலஸ் அவர் கல்பனா கா வஜீபூத் நஹி ஹோத்தா வகி கர்மவீர்கள். ஆலஸ்னா என்னது? சோம்பேறியாகவும் இல்லாமல் கற்பனையிலேயே எப்போ பார்த்தாலும் மிதந்துக்கிட்டு இல்லாமல் இருக்கிற ஒருத்தர் தான் என்னது? விஜிபுத்துனா அடிக்ட் ஆகாமல், அதில் அடிக்ட் ஆகாமல் நகி ஹோத்தா, அதில் அடிக்ட் ஆகாமல் இருக்கிறது தான் வகி கர்மவீர்க. அவங்க தான் என்ன சொல்கிறாங்க? அவங்கள தான் கர்மவீர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா? எந்த 2 விஷயத்தில்? சோம்பேறித்தனத்திலையும் கற்பனையிலையும் அடிக்ட் ஆகாமல் இருக்கிறவங்க தான் என்னது? வகி கர்மவீர்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கவிக்கு எகு கவிதா. கவிக்கு வந்து இந்த கவிதை ஹமே பரக்ஷமி பன்னேக்கா சந்தேஷ் தேத்திக. பரக்ஷமினா என்னது? பரக்ஷமினா என்னது? ஹார்ட் ஒர்க் செய்யணும் அப்படிங்கிற அட்வைஸை வந்து நமக்கு வந்து அந்த நியூஸை வந்து நமக்கு கொடுக்குறாரு. கவிஞர் வந்து இந்த கவிதையில் நமக்கு என்ன கொடுக்குறாரு? எல்லாரும் ஹார்ட் ஒர்க் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்வைஸை நமக்கு கொடுக்குறாரு. இதில் கவிதா சாராஞ்ச் வந்து இருக்கு. கவிதையோட கருத்து இருக்குது, சுருக்கம். ஆனால் வந்து நான் வந்து இதில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன். எழுதுறவங்க ரொம்ப குட்டி பசங்களாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து 10 மார்க்குங்கிறதுனால மேக்ஸிமம் ஓரளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். கவி ஹக்தேக கி கர்மவீர் ஆஜ் கி காமோ கோ ஆஜ் கி கர் தேத்தேக. கவி என்ன சொல்கிறாரு? எப்பயுமே கவி ஹக்தேக கி அது மட்டும் போட்டுக்குங்க. இந்த 3 பேராலையும் அதுதான் வரும். ஃபர்ஸ்ட் வந்து 4 இது இருக்கு இல்லையா, 4லையும் நீங்கள் அதே சொல்லிக்கலாம். கவி ஹக்தேக கி என்ன சொல்கிறாரு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்கிறாருன்னா, ஆஜ் கி காமோ கோ ஆஜ் கி கர் தேத்தேக. இன்றைய வேலையை இன்னைக்கே கொடுக்கறது. சரியா? இன்றைய வேலையை இன்னைக்கே செய்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஆஜ்கி. இப்போ இது முடிஞ்சா இப்போ இன்றைய வேலையை இன்னைக்கே செய்கிறவங்க வந்து தான் என்னது? கர்மவீர் அப்படின்னு சொல்கிறாங்க. கவி ஹக்தேகி மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்மவீர் ஆலஸ் மே
पढ़कर अपना समय नष्ट नहीं करते. ஆலஸ் में படுக்கறனா இது ஏற்கனவே ஆலஸ் பார்த்துட்டோம். ஆலஸ்னா இது சோம்பேறியாக இருந்து அவங்களுடைய டைமை என்ன பண்ண மாட்டாங்க, வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நஷ்ட நகி கர்த்தேனா என்னது, வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து காம் கர்னா சோடுகர் கப்சப் நகி கர்த்தே. காம் கர்னா சோடுகர்னா என்னது, வேலை செய்கிறத விட்டுட்டு லூஸ் டாக் வந்து விட மாட்டாங்க. கப்சப் நகி கர்த்தேகன்னா என்னது, லூஸ் டாக் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருந்துட்டு டைமை என்ன பண்ண மாட்டாங்க, वेस्ट பண்ண மாட்டாங்க. आज करूँगा नहीं तो कल करूँगा ऐसा सोचकर वे दिन और समय को बर्बाद नहीं करते. அதாவது இன்னைக்கு செய்கிற வேலையை நாளைக்கு செஞ்சுக்கலாம், ஐசா சோச்சுக்கர் அந்த மாதிரி யோசிச்சுட்டு பகலையும் ஒரு நாட்களையும் டைமையும் என்ன பண்ண மாட்டாங்க, பர்பாத் நகி கர்த்தேனா என்னது, வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது வே காம் கி பூர்த்தி கேலியே எத்தனா கர்த்தே ரக்தேக. அதாவது அவங்க வேலையை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, எத்தனா கர்த்தே ரக்தேகனா எனது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐசே கர்மவீர் கேலியே கோன்சா காம் அசம்பவுக. இந்த மாதிரி கர்மவீர் இருந்தாங்கன்னா எந்த ஒரு வேலையும் என்னது பாசிபிளாக தான் இருக்கும். அப்புறம் கொய்பி காம் அசம்பவ் நைக, எதுவுமே இம்பாசிபிளாக ஆகாது. वे दूसरों के लिए वे एक नमूना बन जाता है. அது மற்றவங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேராவில் என்னென்னா ரொம்ப ஈஸியான பேரா என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், சோம்பேறியா இருந்து என்ன பண்ண மாட்டாங்க, டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது வேலையை விட்டுட்டு சும்மா பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இன்னைக்குள்ள வேலையை நாளைக்கு செஞ்சுருக்கலான்னு யோசிச்சுட்டு நாளையும் டைமையும் என்ன பண்ண மாட்டாங்க, வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வேலையை முடிக்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவாங்க, முயற்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. அடுத்தது வந்து இந்த ஐசக் அந்த கர்ம வீரது வந்தால் எந்த ஒரு வேலையும் என்ன பண்ணும், பாசிபிளாக தான் இருக்கும். கொய்பி எந்த ஒரு வேலையும் என்னது இம்பாசிபிளாக ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது வந்து தூஷ கேலியே ஏக் நமுனா, மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு எக்ஸாம்பிளாக தூஷோ கேலியே ஏக் நமுனா பஞ்சாத்தேகனா ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம தமிழ்லேயே நம்ம வந்து ஒரு கர்மவீர்னா என்னது, நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறதுல யாரெல்லாம் வந்து கர்மவீர், எதுக்கெல்லாம் வந்து அவங்க கர்மவீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவிஞர் வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பேராலையும் நமக்கு கொடுத்துருக்காரு. அடுத்த பேரால என்ன கொடுத்துருக்காருன்னா, कवि कहते हैं कि कर्मवीर धूप को चांदनी सगम कर काम करने निकलते हैं. இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கர்மவீராக இருக்கிறவன் என்ன பண்ணுவான், வெயில கூட என்ன பண்ணுவான், நிலவுன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிப்பார், வேலை செய்ய வெளியே வருவார். அடுத்தது முஜிபத்தோ கோ ஹன்சே ஜெயில் லேத்தேக. அதாவது பிரச்சனையை கூட சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுவான், தாங்கிடுவான். சிரிச்சே என்ன பண்ணிடுவான், எதிர்கொள்ளுவான், தாங்கிடுவான் அப்படின்னு அர்த்தம். உன் கர்மவீர்க்கோ கொய்பி காம் கட்டின் நகிக. இப்போ இந்த வேலை ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையும் அவருக்கு இருக்காது. அதான் கொய்பி காம், எந்த ஒரு வேலையும் அவருக்கு கஷ்டமாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வே காம் கர்த்தே பகுத்தூர் சலே ஜாத்தே. அவர் வேலை செஞ்சு ரொம்ப தூரம் போயிடுவார். ஃபிர்பி வே கபி நகி தக்தே. அவர் வந்து ஃபிர்பி அப்புறம் வந்து அவர் எப்பயுமே என்ன பண்ண மாட்டார், டயர்டு ஆக மாட்டார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேரால என்ன சொல்கிறாங்கன்னா, கர்மவீர்னா எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு வெயில கூட அவங்க வந்து நிலவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் வருவாங்களாம். அதே நேரத்தில் பிரச்சனைகளை வந்து சிரிச்சுக்கிட்டே எதிர்கொள்ளுவாங்களாம். எந்த ஒரு வேலையும் அவங்களுக்கு கடினமாக இருக்காதான். அப்படியே வேலை செஞ்சு தூரமாக போனாலும் அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, டயர்டாக ஆக மாட்டாங்க அப்படின்ட்டு இந்த பேரால சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கவி ஹக்தே ஹக்கி அப்படின்னு போட்டுட்டு இது ஸ்டார்ட் பண்ணுங்க. கர்ம வீரோ கே ஹாத்தோமே ஆக்கர் கோயிலா. இது வந்து ரைமிங் வேர்ட்ஸ் மாதிரி வரும், அதனால ஸோ இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். கர்மவீர் கே ஹாத்மே ஆக்கர் கோயிலா பி கீரா பன் ஜாத்தாக. கோயிலானா என்னது, கறி துண்டு கூட என்ன ஆயிருமா, அவங்களுக்கு டைமண்டாக மாற்றிடுவாங்களாம். யாரு, நம்ம கர்மவீர் வந்து கர்மவீராக இருக்கிறவங்க அப்படி மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வே காஞ்சு கோபி ரத்னா பனா தேத்தேக. கண்ணாடி கூட என்னதாயிரும், ரத்தினங்களாக மாறிடும். கவி ஹக்தகே கி கர்மவீர் பகாடு கோபி காடுகர் சடிக்கே பனாத்தேக.
கர்மவீர் வந்து பகாடுனா என்னது, மலையை வந்து கூட என்னது கொடைஞ்சி என்ன பண்ணிடுவாங்க, ரோடு போட்டுருவாங்க. அப்புறம் வந்து சூக்கேனா காய்ந்த ரேகிஸ்தானா பாலைவனத்துலமே பானி பகாத்தேக, பானி தண்ணியை வந்து ஓட வைப்பாங்க. சமுத்திரக்கு நீச்சே ஜஹாஜ் ஜலாத்தேக, அதாவது சமுத்திரம்னா என்னது, கடலுக்கு கீழே கூட என்ன பண்ணுவாங்க, கப்பல் ஓட்டுவாங்க. ஜங்கல் கஷ்டோ और கதிரி சே பராக, அதாவது வந்து ஜங்கல் ஃபாரஸ்ட் வந்து கஷ்டமாகவும் டேஞ்சர்ஸ் நிரம்பியது. கர்மவீர் வகாங் பி பிரசன்ன ரக்தேக, அங்கே கூட என்ன பண்ணுவாங்க, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ரைமிங் பார்த்துட்டோம் இல்லையா, இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். கர்மவீர் கவி ஹக்தேக கீ அப்படின்னு போட்டுட்டு கர்மவீர் கையில் வந்து என்னது, கண்ணாடி துண்டு கூட கறி துண்டு கூட என்ன ஆயிரும், டைமண்டாக மாறிடும். அப்புறம் கண்ணாடி கூட என்ன ஆயிரும், ரத்தினமாக மாறிடும். அப்புறம் கர்மவீர் வந்து மலையை குடைஞ்சி என்ன பண்ணிடுவாங்க, ரோடு போட்டுருவாங்க. காய்ந்த பாலைவனத்தை கூட என்ன ஆக்கிடுவாங்க, தண்ணி ஓட வச்சிருவாங்க. கடலுக்கு கீழே கூட கப்பல் ஓட்டுவாங்க. ஜங்கலில் வந்து கஷ்டம் டேஞ்சர்ஸ் எல்லாம் இருக்கும், அங்கே கூட அவங்க ஹாப்பியாக வாழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்லும் போதே நம்மளுக்கு சூப்பராக புரிஞ்சிருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா ஆஜ் சஞ்சார், இந்த பேரால என்ன பார்க்குறோன்னா ஆஜ் சஞ்சார்னா என்னது, உலகம். ஆஜ் சஞ்சார் மே கை தேஸ் ஆக்கே பட் சுகே, கை தேஸ் ஆக்கேனா என்னது, இப்போ வந்து உலகம் வந்து நிறைய தேசம் வந்து முன்னேறி வந்துட்டு இருக்கு. நிறைய தேசம் முன்னேறிக்கிட்டு இருக்கு. தேஸ் கர்மவீர் கே காரன் கி ஆக்கே படேகா, இந்த தேசம்லாம் என்னது, கர்மவீர் காரணமாக தான் இந்த மாதிரி முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏக் தேஸ் மே ஜப் ஐசே கர்மவீர் ஜென்ம லேங்கே தப் உஸ் தேஸ் கி உன்னதி ஹோகி, ஒரு தேசத்துல வந்து இந்த மாதிரி கர்மவீர் வந்து பிறந்தாங்கன்னா அந்த தேசம் என்னாகும், வளர்ச்சி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசேஷதா சிறப்பு என்ன பண்ணலாம், कवि कर भारतवासियों को कर्मवीर के रूप में देखना सकते हैं. கவி வந்து நம்ம எல்லா பாரத்வாசினா யாரு, நம்ம இந்திய குடிமக்கள் எல்லாருமே கர்மவீர் மாதிரி இருக்கணும், கர்மவீர்னு நினைச்சு அவர் பார்க்க விரும்புறாரு, கர்மவீரா பார்க்க விரும்புறாரு. கவி मानते हैं कि मेहनत के बल पर कि देश की प्रगति को सकती है. கவி வந்து ஒத்துக்கிறாரு, என்னத்தை ஒத்துக்கிறாருன்னா மேக்னத்துக்கே பல்பர்னா என்னது, ஹார்டு ஒர்க்குனால தான், அதாவது ஹார்டு ஒர்க்குனால தான் வந்து தேசம் வந்து என்னது முன்னேற முடியுங்கிறத வந்து அவர் வந்து ஏற்றுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தன்யவாத்.